சமாதானத்தின் கர்த்தராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பயப்படாதே, நானே உன் தேவன். நீ இழந்து போன சகல சமாதானத்தையும் உனக்கு கொடுக்கவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாக்களிக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. உலக முடி மட்டும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த கர்த்தர் வாக்கு மாறாதவர். இந்த உலகில் எத்தனையோ உறவினர்கள், இரத்த சம்பந்தமானவர்கள், நண்பர்கள் என்று சொல்லி எவ்வளோ பேர் இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் அவர்கள் எல்லோரும் நம்மை விட்டு கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். அதிலும் பிரச்சனைகள் வரும்போது, ஆபத்து வரும்போது, பலவிதமான நெருக்கடி வரும்போது, பல சோதனைகள் வரும்போது, சத்துருக்கள் எழும்பும்போது நாம் தேடுகிறவர்கள் யாரும் நமக்கு உதவி செய்ய வருவதே கிடையாது. ஓடி ஒளிந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் உலகப்படி மட்டும் உங்களோடு கூட இருக்கேன்னு சொன்னார் ஆண்டவராக இயேசு. அந்த ஆண்டவர் இயேசு தான் நம்மோடு கூடவே இருப்பார். என்றால் நான் உன்னை விட்டு உலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் யோசுவா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாக்களித்தார். நான் உன்னோடு கூடவே இருப்பேன். ஆகவே அன்பானவர்கள், இன்றைக்கு சீஷர்கள் இந்த மதவெறி, இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகள், சத்துருக்களாக இருந்த, விரோதிகளாக இருந்த அன்றைய யூதர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே ஒளிந்து பயந்த நிலையில் இருந்தபோது உயிர்த்த இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த தெய்வ சமாதானம் பயத்தை எடுத்து விட்டது, அச்சத்தை எடுத்து விட்டது, எதிரிகளை பற்றிய யோசனைகளை எடுத்து விட்டது. தெய்வமே சமாதானத்தின் தேவனாய் நம்மை மூடி விடுகிறார், நம்மை பலப்படுத்தி விடுகிறார். ஆகவேதான் எத்தனை எதிர்ப்புகள் வந்த போதும், சிங்க குகைகள் வந்த போதும், ஈட்டிகள் வந்த போதும், சவுக்கடிகள் வந்த போதும், பாடுகள் வந்த போதும், சிலுவை மரணங்கள் வந்த போதும் சீஷர்கள் பயப்படவே இல்லை. ஏனால் அவர்கள் ஆத்துமாவில், அவர்கள் இதயத்தில் பரிசுத்த ஆவியானவரிடம் சமாதான தெய்வன் இருந்தார். அவர்கள் பயப்படவே இல்லை. இது நிமித்தமே அவர்களை ஆக்கினைப்படுத்தினதை கண்ட பல லட்சமான மக்கள் இயேசுவே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். இன்றைக்கு அன்னதானம், கண் தானம், இரத்த தானம் என்று பல தானங்களை பற்றி கேட்குறோம். சமாதானத்தை பற்றி கேட்குறோமா? உலகமெல்லாம் ஒரு நாடும் பல விதவிதமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பயமுறுத்துகிறார்கள். உன்னை நான் அழிப்பேன், என்னை நீ அழிப்பேன் என்று எல்லா நாடுகளும் பயமுறுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் யாரும் உலகத்தை உண்டாக்கலை, இவங்க யாரும் மனிதர்கள் உண்டாக்கலை. சாத்தானுடைய ஆவிகள் இப்படி தீவிரவாதிகளை எழுப்பி பல அகோர காரியங்களை, இந்த உலக முடிவின் அடையாளங்கள் அது ஒன்று நடக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற ஜனமே பயப்படாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான தேவனாக இருக்கிறார், நம்மை காக்கும் தேவனாக இருக்கிறார், நம்மை வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார். எல்லா தானங்களிலும் பிரதானமான தானம் சமாதானம் தான். எல்லா தானங்களையும் மனுஷன் கொடுக்குறான் விளம்பரத்துக்காக, பணத்துக்காகவே. ஆனால் சமாதானத்துக்கு விளம்பரம் தேவையில்லை, பணம் தேவையில்லை. அது பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு தரும் மகத்துவமான அன்பு. கிறிஸ்துவே அந்த சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் நீ முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் போது அந்த தெய்வ சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இலவசமான ரட்சிப்பு, இலவசமான சமாதானத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். இந்த மாதத்தின் கடைசி நாள். எந்த பயமும் உங்களை இனி ஆளுகை செய்யாது. எந்த பாவத்துக்கும் இடம் தர வேண்டாம் என்றால் சமாதானத்தை கெடுக்கும். துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் போதிக்கிறது.
ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கோ தேவ சமாதானம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறது. இன்றைக்கு குடும்பங்களில் ஒருவர் மன்னியுங்கள், சமாதானம் வரும். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், சமாதானம் வரும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், சமாதானம் வரும். இப்படித்தான் சமுதாயத்திலும் கூட எங்கும் சரி, நீங்கள் யாரை அன்பு செய்வீர்களோ அவர்களோடு எப்போதும் சமாதானம் நிலைக்கும். யாருக்காக ஜெபிப்பீர்களோ அங்கே சமாதானம் வந்துவிடும். அது உங்கள் குடும்ப வாழ்வில் வரும்படி தேவன் இந்த மாதத்தின் கடைசி நாளில் உங்களை பலப்படுத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள சமாதான கர்த்தரே, நீர் ஒருவர் தான் சமாதானத்தை மனித குலத்துக்கு கொடுக்க வந்த தேவன். பிசாசு சமாதானத்தை கெடுக்கிறவன். பிசாசு மனிதர்கள், பிசாசின் உலகில் உள்ள பல தலைவர்கள் சமாதானத்தை கெடுக்கிறவர்கள். ஜாதி சண்டை, மத சண்டை உண்டாக்கியே சமாதானத்தை கெடுக்கிற எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கும் பூமியில் உலாவி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு மன்னிக்காத சூழ்நிலை இல்லாமல் போனதுனால தான் பல நாடுகளிலே போர், அழிவு. இன்றைக்கு மனித வாயில விஷ பாம்புகள் வெளியே வருகிறது. ஆனால் இயேசுசாமி, உம்மை தேடுகிறவர்கள் சமாதானத்தின் ஜனங்களாய் மாறுவார்கள். சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உம்முடைய வேதத்தில் நீ சொல்லியிருக்கிறீர். ஒருவரால் தான் சமாதானத்தை உலகத்துக்கு கொடுக்க முடிந்தது. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானம் இறங்கட்டும், பயம் நீங்கட்டும், பாவம் நீங்கட்டும், சமாதானம் வரட்டும். பிறக்க போகிற புது மாதத்தில் ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.